அன்பு உடன்பிறப்புகள். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடுவதை மக்கள் இயக்கமாக மாற்றி அனைவரையும் தடுப்பூசி போட வைத்து 2வது அலையை வெல்வோம் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தமிழக ஊரக பகுதிகளில் தடுப்பூசி போடும் முகாமை திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்தேன். அங்கு வைரஸ் பரவல் குறித்தும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை மீண்டும் திறக்க ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் வைரஸ் பரவல் குறித்த ஆய்வை மேற்கொண்டேன். இந்த கொரோனா தடுப்பூசி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும். கிராமப்புறங்களிலும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இன்று ஊரக பகுதியில் முகாமை தொடங்கி வைத்தேன். தமிழகத்தில் கடந்த 3 தினங்களாக தளர்வுகளற்ற ஊரடங்கு போடப்பட்டு அதன் பலனாக வைரஸ் தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. ஆட்சி காலத்தில் மே 7ஆம் தேதி வரை 61,000 தடுப்பூசிகள் மட்டுமே போடப்பட்டன. இந்த ஆட்சி காலத்தில் நாளொன்றுக்கு 78,000 தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக போதுமான அளவு இருப்பு உள்ளது. 5 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 3,16,000 தடுப்பூசிகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 12.85 லட்சம் தடுப்பூசி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 267 பரிசோதனை மையங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 1.15 லட்சம் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு கடந்த 2 வாரங்களில் 1.64 லட்சம் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது நாளொன்றுக்கு 50,000 நபர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. தடுப்பூசி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் எந்தவித அச்சமும் தேவையில்லை. மேலும் தடுப்பூசி போடும் அனைவருக்கும் போடும் வகையில் உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்திலேயே தடுப்பூசி உற்பத்தியை தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் படுக்கை வசதிகளையும் ஏற்படுத்தியுள்ளோம். ஆகையால் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து கொரோனா 2வது அலையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றார். ஊரடங்கு எந்த தளர்வும் இல்லாம போட்டிருக்கிற காரணமாக இந்த 2 நாட்களா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு சில பயம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இந்த பரவல் கொரோனா தொற்று பரவல்ங்கிறது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள இது முழு பலனை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. மக்கள் அனைவரும் முழு ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடித்து வீட்டிலேயே இருக்கணும். அவசியம் இல்லாமல் வெளியே வரக்கூடாது என்று நான் அவங்களெல்லாம் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்காக ஏராளமான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை நம்முடைய தமிழக அரசு செஞ்சிருக்கு, தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. புதிய படுக்கை வசதிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை இப்போ ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். போதுமான அளவு படுக்கைகள் தயார் நிலையில இப்ப இருக்கு. ஆக்சிஜன் தேவையும் போதுமான அளவு இருக்கிறது என்ற நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கு. எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில இன்றைய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த கொரோனாவிலிருந்து மக்களை காப்பதில் மிக மிக முக்கியம் தடுப்பூசி தான். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 16/1/2021 தடுப்பூசி போடக்கூடிய பணி தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்றைக்கு மட்டும் 2,24,544 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. தடுப்பூசி போடக்கூடிய பணி தொடங்கிய நாள் முதல் மே 7ஆம் தேதி வரை நாள்தோறும் சராசரியாக சுமார் 61,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சராசரியாக ஒரு நாளைக்கு 78,000 தடுப்பூசிகள் இப்போ போடப்பட்டு வந்திருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக சராசரியாக 6 விழுக்காடு அளவில் இருந்த தடுப்பூசி வீணடிப்பு
கடந்த 2 ஆண்டுகளில் 2 வாரங்களில் கடந்த 2 வாரங்களில் 1 விழுக்காடா குறைச்சிருக்கோம். 44 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஒன்றிய அரசு வழங்கி வரும் தடுப்பூசிகளில் தற்போது 3,14,000 தடுப்பூசிகளை கையிருப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்திட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். 18 வயசிலிருந்து 44 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெறப்பட்டுள்ள 12.85 லட்சம் தடுப்பூசிகளையும் அடுத்து பெற உள்ள 11.5 லட்சம் தடுப்பூசிகளையும் முழுமையாக பயன்படுத்தி தொற்று அபாயம் அதிகமாக உள்ளவர்களுக்கும் பெரிய தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. RT-PCR பரிசோதனைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா தற்போது தமிழ்நாட்டில் 267 பரிசோதனை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அரசு மருத்துவமனையில் உள்ள பரிசோதனை மையங்களில் பரிசோதனை திறனை உயர்த்துவதற்கு தேவையான கருவிகள் கூடுதலாக வாங்கப்பட்டு பரிசோதனை எண்ணிக்கை பெருமளவு உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பு இருந்த 1 மாத காலத்தில், அதாவது ஏப்ரல் 8 முதல் மே 7 வரை நாள்தோறும் சராசரியாக 1.15 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை சராசரியாக நாள் ஒன்றுக்கு 1.64 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது நாள்தோறும் சுமார் 50,000 பரிசோதனைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த காலகட்டத்தில் நாள்தோறும் நமது நாட்டிலேயே அதிகபட்ச அளவில் RT-PCR பரிசோதனைகள், அந்த பரிசோதனைகளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தான் மேற்கொண்டு வருகிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தடுப்பூசி தான் இன்றைக்கு நம்முடைய காவல்காரனாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் தயங்க வேண்டாம். நானே தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் என்ன பலன் கேட்டீங்கன்னா, ஒருவேளை கொரோனா தொற்று தாக்கினாலும் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு நிச்சயம் ஏற்பட வாய்ப்பில்லை. நிச்சயமாக இருக்காது. எளிதாக தொற்றை வெல்லலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் தானாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி ஏன் கெஞ்சி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்துக்கு போதுமான அளவுக்கு ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறதா என்று கேட்டால், தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலும் இதே நெருக்கடியை தான் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே குளோபல் டெண்டர், உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகளை வெளியிட்டிருக்கிறோம். நேரடியாக தடுப்பூசியை வாங்க இருக்கிறோம். அதே போல தமிழகத்திலே தடுப்பூசியை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம். அதனால்தான் நேற்று எதனா செங்கல்பட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்திற்கு சென்று நான் நேரடியாக நானே பார்வையிட்டேன். அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலையை என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதனை செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்யவிருக்கிறது. அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு மத்திய அரசு குறித்து நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். தமிழக மக்கள் அனைவருக்கும் தேவையான அளவுக்கு தடுப்பூசியை இன்னும் சில மாதங்களில் பெற்றதும், தடுப்பூசி போடுறத மக்கள் இயக்கமாகவே, ஒரு மாபெரும் இயக்கமாகவே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அப்பொழுது அனைவரும் முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். முதல் அலையை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக தடுத்து முற்றுப்புள்ளி வைக்காததன் விளைவுதான் இந்த 2வது அலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த 2வது அலையை முற்றிலுமாக ஒழித்து அதில் வெற்றி காப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு சார். கோயம்புத்தூர் மேற்கு மாவட்டத்தில் ஏறி உண்மைதான். நம்மளுக்கு சென்னையில் ஏற்கனவே சென்னை தான் முதல் இடத்தில் இருக்குது, கோவை 2வது இடத்தில் இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கு.
நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் குறைப்பதற்கான முயற்சிகளை இன்றைக்கு நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், தடுப்பதற்கான முயற்சிகள் கொடுத்துருக்கிறோம். அதுக்கான பணிகள் வேகமாக நடந்துருக்கு. தமிழக முதலமைச்சர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க. மாவட்ட மக்கள் சார்பில் பத்திரிகையாளர் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் படுக்கைகள் வந்து குறைவாக இருக்கு. நிறைய பேர் வந்து மருத்துவமனை வாசலில் இருக்கிறத பார்க்க முடியுது. போன ஆட்சியில், அதாவது தலைவர் கலைஞர் ஆட்சியில் துவங்கப்பட்ட மருத்துவமனை தயார் நிலையில் இருந்தும் பயன்படுத்தாத ஒரு நிலை டிடி மருத்துவமனை. ஆட்சி பொறுப்பதற்கு முன்பு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த சூழ்நிலை இருந்தது. இருந்தது மறுக்கல. இப்போ அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது எங்க ஆக்சிஜன் கட்டுப்பாடு இல்லை என்ற செய்தி தான் இருக்கு. ஏதாவது பர்டிகுலர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நம்ம உடனடியாக சார், தமிழகத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு நடத்த வாய்ப்பு இருக்குங்களா சார்? நீட் தேர்வு இந்த ஆண்டு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நாங்கள் என்னென்ன தேர்தல் வைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்போ இடையில வந்து இந்த கொரோனா தொற்று வந்து மிக தீவிரமாக பரவிட்டு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணிகளை எல்லாம் விரைவில் தொடரும். ஊரடங்குக்கு எந்த தளர்வும் இல்லாமல் இந்த ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களை அழைச்சி கலந்து ஆலோசனை பண்ணப்போ முதல்ல ஒரு வார காலம் போடுவோம், தேவைப்பட்டால் 2வது வாரம் அதை நீடிப்புடன் முறைப்பட்டு அதை குறித்து யோசித்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ வந்து போற போட்டு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கு. அது இன்னும் முழு திருப்தி வரல. வந்ததுக்கு பிறகு அதை பற்றி யோசிச்சு முடிவெடுப்போம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மா உணவகம், குறிப்பா திருவள்ளூர் டவுன்ல இருக்கிற அம்மா உணவகம் வந்து செயல்படாம இருக்கு. அதாவது அங்க வந்து உணவு தயாரித்து நோயாளிகளுக்கு வழங்குறதுக்கான ஏற்பாடு முறையா செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இதை களையறதுக்கு நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அது உடனடியாக பரிசீலித்து ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை நிச்சயம் அரசு எடுக்கும். எந்த அரசியல் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கத்தோட எதையும் அணுக மாட்டோம். மக்கள் நலனை அடிப்படை வச்சுதான். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு